வாங்க மக்களே, கதைக்குள்ளே பயணிக்கலாம். நான் இன்னைக்கு சொல்ல போகிற கதை உயிர் காப்பான் தோழன். ஷார்ட் ஸ்டோரி. ஆடு ஒன்று புல் மேய்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அங்கு வந்த மான் வழக்கம் போல அன்போடு நலம் விசாரித்தது. ஆனால் ஆட்டுக்கு மானை கண்டதும் பயங்கரமான கோபம் கொந்தளித்தது. நீ என்ன எனக்கு பங்காளியா? பெருசாக நலம் விசாரிக்கிற? இனிமே அண்ணன் வெண்ணன்னு பேசிக்கிட்டு இருந்த உன் தோலை உரிச்சிடுவேன். என் கண்ணிலேயே படாதே, ஓடி போயிரு என சினத்துடன் கூறியது ஆடு. என்னென்ன திடீர்னு சும்மா இருந்த என்னிடம் வீண் வம்புக்கு வர்றே என்றது மான். ஆமாம், இவர் பெரிய சூரன், வம்புக்கு இழுக்கிறாங்க. இவங்களா சண்டைக்கு போக மாட்டாங்க, வந்த வம்பையும் விட மாட்டாங்க. போடா பொடிப்பயலே, வர்ற கோவத்துக்கு உன்னை புலி போட்டுருவேன் என்றது ஆடு. ஆட்டின் பேச்சு மானிற்கு கோவத்தை தூண்டியது. என்ன ஏதுன்னு சொல்லாமல் என்ன சீண்டி பார்க்குறே? நான் ஒன்றும் கோழை இல்லை, மோதி பார்த்துருவோம் என்று சண்டைக்கு தயாரானது மான். இரண்டும் பயங்கரமாக சண்டை போட்டன. இதை மரத்தின் மேலிருந்து கிளி பார்த்தது. கிளி அவற்றின் நண்பன்தான். வழக்கமாக அன்பாக பேசிக்கொள்ளும் அவை இரண்டும் சில நாட்களாக ஏன் சண்டை போடுகிறது என்று புரியவில்லை. இடையில் புகுந்த கிளி இரண்டும் சண்டை போடுவதை தடுத்து நிறுத்தியது. மான் கிளியிடம் முறையிட்டது. கிளியே, இந்த ஆடு என்னை கண்டாலே சண்டைக்கு வருது. நான் இதுக்கு எந்த தொந்தரவும் கொடுப்பது கிடையாது. ஆனால் எதுக்கு சண்டைக்கு வருதுன்னே எனக்கு தெரியலை. ஆடே, நேற்று அருவிக்கரையில் நீர் அருந்தும் போது சண்டை போட்டீங்க. தண்ணீர் பருகுவதில் தகராறு என்று நினைத்தேன். இன்று சண்டை போடுகிறீர். உமக்கு மானின் மீது அப்படி என்ன தீராத கோபம் என்றது கிளி. கிளியாரே, போன பிறவியில் இந்த மான் சிறுத்தையாக பிறந்து என் பெற்றோரை சின்னாபின்னம் செய்து கொன்று தின்றதாக நம்ம கரடி ஜோசியர் கூறினார். அதான் இதை கண்டாலே எனக்கு ஆத்திரமாக வருது, சண்டை போட வைக்கிறது என்று வெறியடங்காமல் கூறியது ஆடு. இதை கேட்ட கிளி விழுந்து விழுந்து சிரித்தது. அடே அடே ஆடே ஆடே, நான் சொல்வதை கொஞ்சம் காதில் வாங்கிக்கொள். என் இனமே ஜோதிடத்தின் சின்னமாகும். நாங்கள் சொல்வதையே கேலி பேசுகிறார்கள். இந்த காலத்தில் போய் போன பிறவி இந்த பிறவின்னு நம்பிக்கிட்டு கரடி வேறு ஏதோ பொறாமையில் அப்படி சொல்லியிருக்கு. அது ஏற்கனவே தான் அழகில்லை என்று புலம்பிக்கிட்டு தெரியுது. மானின் அழகு மீது அதற்கு பொறாமை, உங்கள் நட்பு மீது அதற்கு பொறாமை உண்டு. அதுதான் தேவையில்லாமல் மானை பற்றி வத்தி வைத்திருக்கிறது. நீயும் அதை நம்பியிருக்கிறாய். நண்பன் என்பவன் தோழனுக்கு தோள் கொடுப்பவன், ஆபத்தில் உதவி செய்பவன், உயிர் கொடுப்பவன். மற்றவர்கள் சொல்வதை கேட்டு மனதில் பகையை வளர்க்கலாமா? பகை யாரையும் வாழவிடாது. எதிரிக்கு தான் லாபமாக முடியும். நட்போடு வாழ்ந்தால் எதிரியும் உங்கள் நெருங்கிய நண்பனாக மாறுவான். தேவையில்லாத சண்டை போடுவதை நிறுத்திவிட்டு நட்பை பலப்படுத்துங்கள். இல்லாவிட்டால் கரடிதான் உங்களை பலியாக்கி மகிழ்ச்சி அடையும். நான் வரேன் என்று கூறிட்டு கிளம்பியது கிளி. ஆடும் தன் அறியாமையை கைவிட்டு மானுடன் மீண்டும் நட்புடன் பழகியது.